ஹாய், வந்திருக்க எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் டப்பிங் பண்ணும்போது எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிது. மைன்யூட் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ்னால ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து பேசுங்க. ஏன்னா உங்களால் தான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ், புது ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பை ஆகுவாங்க. எனக்கு இந்த படம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நான் பார்க்குறேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில். லைக் இந்த படம் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு படம். மெயின்லி கேஸ்ட் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது அவங்களுக்கான ஒரு படம். நீங்கள் படம் பார்த்தது உங்களுக்கே தெரியும் இந்த படம் எது பேஸ் நாங்கள் எடுத்திருக்கோன்னு. எனிவேஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நெஞ்சு பொறுக்கத்திலே படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு எம்எல் சுதர்ஷன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நம்மளோட பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்குமே வணக்கம். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கிறிஸ்துதாஸ் சாருக்கும், டைரக்டர் பிளிஸோ அண்டு கவி தினேஷ் அண்ணனுங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவாக நீங்கள் கொடுத்து இந்த படத்தை ஒரு நல்லபடியாக ஒரு வெற்றி படமாக மாற்றி கொடுக்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய இருவரில் ஒருவரான அன்புக்குரிய தம்பி பிளிஸோ ராய்ஸ்டன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நம்மளோட இந்த படத்தை குறித்தும் நம்மளோட இடைப்படுவார், பேசுவார். குட் ஆஃப்டர்நூன். என் பேர் பிளெஸ்ஸோ. ஓகே, என் பேர் பிளெஸ்ஸோ. நானும் கவியும் அது டிரெக்ட் பண்ணியிருக்கோம். டியூல் டிரெக்டர்ஸ் இருவருன்ற பேரில் தான் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லா கெஸ்ட்ஸ்க்கும் நன்றி. ஏன்னா யாருக்கும் தெரியாது, உங்களை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்போ ஒரு அறிமுகம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நேரம் பார்த்தேன். ஸோ என்ன விஷயம்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ஒரு காங்கிரிகேஷன் அரேஞ்ச் பண்ண அரவிந்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் அவனோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இப்போ அவனுக்காக ஒரு கூட்டம் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுன்றது நல்லது. அதில் ஒன்று எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, எங்கள் படமும் வெளியே போகுதுன்ற மாதிரி தான். எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வாய்ப்பு கொடுத்து, அரவிந்துக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த ஒரு படம் இப்போ உங்களுக்கு எல்லோரும் ஒரு மெயினான ரீசன் எங்கள் அண்ணன் கிறிஸ்துதாசனை. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் பையில் வந்த பிறகு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு. ஸோ நாங்கள் இது ஒரு கூட்டு முயற்சி தான். இங்கே எல்லாருமே அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் நாங்கள் பழகி பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ நீங்கள் ஒர்க்ஸாக இல்லை உள்ளே எது பார்த்தாலும் எல்லாமே நாங்களே தான் இழுத்து போட்டு பண்ணது. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கேமராமேனு, மற்ற டெக்னீஷியன்ஸு, இவங்க எல்லாருமே ஒரு பிரதர்லிஹுட்டில் ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இது என்னென்னா, நாங்கள் ஒரு அட்டெம்ப்டாக தான் இது பண்ணோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக தான். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட், ஒரு வீட்டுக்குள்ளே மட்டுமே. இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன்னா திருப்பி சொல்கிறேன். என்னென்னா, ஒரு குளோபலாக நடக்கிற விஷயம், இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே சொன்னால் எப்படி இருக்குன்ற ஒரு முயற்சி தான் இந்த படம். ஸோ நீங்கள் எல்லாமே பாருங்கள். இப்போ ஏன்னா காக்கைக்கு தனி குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி எனக்கு அது ஓகேவன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் பப்ளிக்கோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி நிறையா ஃபெஸ்டிவல்ஸுக்கு போகிற படமோ இல்லை ஏதோ சமுதாயத்துக்கு சொல்கிற ஒரு படமோ அது ப்ராப்பராக அங்கீகாரம் கிடைக்காம போயிடுது. ஸோ அதனால் நான் இது மெயினாக எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஸோ உங்களுடைய சப்போர்ட் இது ஆஹா ஓஹோ பயங்கரமாக இருக்குது, விசில் அடித்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஜென்யூனான தாட், நாங்கள் சொல்ல வந்த மெசேஜ் ப்ராப்பராக டெலிவர் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் அது டெலிவர் பண்ணுவீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ.